நியூஸ் தமிழ் கழுகு. செந்தில் பாலாஜி மேல டாஸ்மாக் ஊழல் வழக்கு வேகம் பிடிச்சிருக்கு. ஆனாலும் அந்த வழக்கு விவகாரங்கள்ல சில முரண்பாடுகள் இருக்கிறதாவும், அதை வச்சே செந்தில் பாலாஜி வழக்கம் போல சட்ட போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. மேகதாது பிரச்சனையை கையில எடுத்து எதிர்க்கட்சிகள் முதல்வருக்கு நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டு இருக்க, தாவேக்கவோ டாஸ்மாக் ஊழலை கையில எடுத்து செந்தில் பாலாஜியில ஆரம்பிச்சு டாஸ்மாக் எம்டியா இருந்த விசாகன் வரைக்கும் ஊழல் வழக்குகளை வளைச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல செந்தில் பாலாஜியோட டெக்னிக்கலான முறைகேடுகளை இன்ச் பை இன்ச்சா அலசி ஆராய்ஞ்சு வழக்குகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காம் ஆளுங்கட்சி. இந்த தடவை செந்தில் பாலாஜி சட்டத்தின் ஓட்டைகள்ல தப்பிச்சிடக் கூடாதுங்கிறதுல ஆட்சி மேலிடம் கவனமா இருக்கான். ஆனாலும் இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி மேலையும் விசாகன் மேலையும் போட்டு இருக்கிற வழக்குகள்ல சில முரண்பாடுகள் இருக்கிறதா செய்திகள் கசிய துவங்கி இருக்கு. இத வச்சே சட்ட ரீதியா அரச சேலஞ்ச் செய்யவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே சமயம் டாஸ்மாக்ல நடக்கிற எல்லா முறைகேடுகளையும் விரல் நுழையில வச்சிருக்கிற ஒருத்தர் தாவேக்கவுல இருக்காரா. அவரு ஜெயலலிதா பீரியட்ல டாஸ்மாக் எம்டியா இருந்த முன்னாள் IAS அதிகாரியான சவுண்டையா. இவரு தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்கவுல சேர்ந்து அதே கட்சியில பயணிச்சாலும் அப்படி ஒரு கேரக்டர் கட்சியில இருக்கிறதே கட்சி தலைமைக்கும் விஜய்க்குமே தெரியாதா? காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டின தமிழக DGP போதை ஒழிப்பு சம்பந்தமா முக்கியமான உத்தரவுகளை போட்டு அதே கூட்டத்துல ஒரு DIG-ய கடுமையா எச்சரிச்சாராம். மாவட்ட எஸ்பிக்கள் மற்றும் அவங்க அந்தஸ்துக்கு மேல இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு தமிழக DGP மகேஷ்குமார் அகர்வால். காணொலி மூலமா நடத்தப்பட்ட இந்த முக்கியமான கூட்டத்துல போதைப்பொருள் நடமாட்டத்தையும் கடத்தல்காரர்களையும் எப்படி ஒழிக்கணுங்கிறத பத்தி தீவிரமா ஆலோசிக்கப்பட்டுச்சா. குறிப்பா கேஸ் பிடிக்கணுங்கிறதுக்காக புட்டப் கேஸ் போட்டு போதைப்பொருள் விவகாரத்துல அப்பாவிகளை சிக்க வைக்க கூடாதுன்னு எச்சரிச்சாராம் DGP. அப்பாவிகளை நீங்க ட்ரக் கேஸ்ல சிக்க வச்சீங்கன்னா அவங்க அதையே பிறகு தொழிலா மாத்திப்பாங்க. ட்ரக் மாஃபியா அவங்கள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இருக்கிற போதைப் பொருள் குற்றவாளிகளை பிடிங்க, புதுசா போதைப் பொருள் குற்றவாளிகளை உருவாக்கிடாதீங்கன்னு சில உயரதிகாரிகளை மனசுல வச்சு கராரா பேசினாரா. குறிப்பா ராமநாதபுரம் DIG அவரோட சரகத்துல இருக்கிற போதை ஒழிப்பு சட்டம் ஒழுங்குன்னு பல வழக்குகள்ல போதுமான அப்டேட்ஸ் இல்லாம பேசுனதுல கடுப்பான DGP முக்கியமான கூட்டத்துக்கு வர்றப்போ தெளிவான தகவல்களோட வரமாட்டீங்களான்னு வறுத்து எடுத்துட்டாரா. தேர்தல் செலவுகளுக்காக தமிழக பாஜகவுக்கு டெல்லி தலைமை அனுப்புன ஒரு பெரும் தொகைக்கான கணக்கு வழக்குல பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கான். அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு வந்த 2 எழுத்துக்காரர் மேல டெல்லி தலைமைக்கு சந்தேகம் வலுத்திருக்கான். தமிழக சட்டமன்ற தேர்தல் செலவுக்காக பாஜக தலைமை ஒரு பெரும் தொகையை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சுதா. வழக்கமா இந்த மாதிரியான நிதி விவகாரங்களை கட்சியின் பொருளாளரான SR சேகரும் அமைப்பு செயலாளரான கேசவ விநாயகமும் தான் ஹேண்டில் செய்வாங்களா. கேசவ விநாயகம் பாஜக பொறுப்புல இருந்து விலகி RSS பொறுப்புக்கு போயிட்டதால தேர்தல் நிதி பொறுப்பை SR சேகர்ட்டையும் சக்கரவர்த்திட்டையும் ஒப்படைச்சாரா நயினார் நாகேந்திரன். சக்கரவர்த்தியோ கட்சி தலைமை சம்மதத்தோட அதிமுகவுல இருந்து பாஜகவுக்கு வந்து பெரிய பொறுப்புல இருக்கிற 2 எழுத்து தலைவர் கிட்ட தேர்தல் நிதி விவகாரத்தை ஒப்படைக்க தேர்தல் முடிஞ்சு கணக்கு பார்த்தா பெரும் தொகை 100ல இருந்து 150 வரைக்கும் கணக்கே வரமாட்டுங்குதான். இது தொடர்பான உயர்மட்ட விசாரணை டெல்லியில நடந்திருக்கு. அதுல நயினார், SR சேகர், சக்கரவர்த்தின்னு 3 பேரும் விலாவாரியா தங்கள்கிட்ட இருந்த கணக்கு வழக்குகளை ஒப்படைச்சுட்டாங்களா. இதுல டெல்லி தலைமைக்கும் திருப்தியா. ஆனா அந்த 2 எழுத்துக்காரர் மட்டும் டெல்லி விசாரணைக்கு போகாம சாக்கு போக்கு சொல்றாரா. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயலே அந்த 2 எழுத்து நபருக்கு போன் போட்டு எங்க மோதுறீங்கன்னு தெரியுதா, விசாரணை அமைப்புகள் மூலமா உங்களை டெல்லிக்கு வரவழைக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களான்னு கடுமையா டோஸ் விட்டு இருக்காரா. ஆகஸ்ட் மாசம் மத்திய அரசாங்கத்துல பவர்ஃபுல்லான 2 பெரிய பதவிகள் காலியாகுது. அந்த பதவிகளுக்கு அடுத்து யாரு வர போறாங்கிறது தான் எல்லா மாநிலங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு.
கேபினட் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் தான் மத்திய அரசுல உச்சபட்ச அதிகாரங்களை கொண்ட பதவிகளா பார்க்கப்படுது. கேபினட் செக்ரட்டரியா தமிழ்நாடு கேடர் IAS ஆன TV சோமநாதன் இருக்காரு. ஹோம் செக்ரட்டரியா இருக்கிற கோவிந்த் மோகன் சிக்கிம் கேடரை சேர்ந்த IAS அதிகாரியாவா. இவங்க 2 பேரோட பதவியும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியோட முடிவடையுது. இந்த பொறுப்புகளுக்கு அடுத்து வரப்போற அதிகாரிகள் யாருங்கிறது தான் எல்லா மாநிலங்கள்ல இருக்கிற IAS மற்றும் IPS அதிகாரிகளோட எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த நிலையில கேபினட் செக்ரட்டரியான சோமநாதன் மத்திய அரசோட செயலாளர்களுக்கு ஒரு முக்கியமான கடிதத்தை எழுதியிருக்காரு. அது IAS வட்டாரங்கள்ல முக்கியமான பேசு பொருளாக இருக்கு. அந்த கடிதத்துல மூத்த அதிகாரிகள் இளம் IAS அதிகாரிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்க. அதிகப்படியான அதிகாரங்களை நீங்களே வச்சுக்கிட்டா அது அரசோட செயல்திறனை கடுமையா பாதிக்கும். இளம் அதிகாரிகளுக்கு முக்கிய முடிவெடுக்கிற திறமைய வளர்த்துக்கிற வாய்ப்பை தடை செய்யறதா கருதப்படும்னு அட்வைஸ் செஞ்சிருக்காரு. பிரதமர் மோடிக்கு ரொம்பவும் நெருக்கமான அதிகாரியா பார்க்கப்படுற சோமநாதனோட இந்த முக்கிய அட்வைஸுக்கு பின்னால பிரதமரும் இருப்பாரோங்கிற சந்தேகம் அதிகாரிகள் மத்தியில ஏற்பட்டு இருக்கா. நியூஸ் தமிழ் கழுகு.